ஒட்டுமொத்தமா ஆடியோ லான்ச் மேல தான் ரஜினியோட பொன்விழா ஆண்டு மேல தான் எல்லாருடைய கவனமும் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து முடிவாயிடுச்சு. இதே போல தான் வந்து படையப்பா படத்தினுடைய 100வது நாள் விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. மிக பிரம்மாண்டமாக அந்த படம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் சேப்பாங் கிரவுண்ட் தான் முடிவு பண்ணிச்சு. யாருக்குறைய ரஜினியே நேரடியாக கூட பேசிட்டாருன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 1999வது வருஷம் ஓகே அப்படின்னு அந்த நெருக்கத்தில் தான் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிளம்பிச்சு. வந்து அந்த கலப்புனது யாரும் நிறைய பேர் உண்டு அதில் வந்து. ஏன்னா அப்போதான் ரஜினி இந்த வெற்றி ஒரு பக்கம், ரஜினி வேற அரசியலுக்கு வரப்போறாருன்ற ஒரு பெரிய தாக்கம் வந்துடுச்சு. வந்து இங்கே பார்த்தீங்கன்னா படைய போல நிறைய பஞ்ச் டைலாக்லாம் வந்து அரசியலுக்கு எதிரான பஞ்ச் டைலாக்காகவும் இவருக்கு ஆதரவான பஞ்ச் டைலாக்லாம் நிறைய உண்டு. வந்து நீலாம்பரி கேரக்டரே வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மனசில் வச்சு தான் அதை வந்து ரஜினி சொல்லி தான் உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரியான டாக்லாம் இப்போ இருந்தது. வந்து இப்படி வந்து படம் வரலாறு காணாத இட்டு ஏறக்குறைய இந்த படத்து அந்த 100வது நாள் விழாவில் ரஜினி வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை அறிவிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி டாக் இருந்தவொடனே என்ன ஆவாங்க, அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு ஆளாளுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சாங்க. அது ரஜினி எப்படி வரலான்னு எல்லாருக்கும் வயிற்றுல ஒரு 1/2 கிலோ புளியை கரைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் அவங்க எடுத்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா, கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா கல்யாண மண்டபம். ராகவேந்திரா கல்யாண மண்டபம் ரஜினி வந்து அந்த கல்யாண மண்டபத்தை கட்டி பெரிய அளவில் காசு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வெளியே தான் நடிக்கிறாரு. அந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா வாங்குறாங்க, இத்தனை கோடி ரூபா வாங்குறாங்க. அவர் நினைச்சா சும்மா அதை திறக்கும் போது ஒரு 15-20 ஏழை பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சாமானியன்லாம் அங்கே போயிட்டு வந்து திருமணம் பண்ண முடியாது. எங்க அவன் ஒரு ரசிகனுக்கு வந்து ஒரு திருமணத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் ரஜினியை. அவ்வளவும் போய் ஊரை சுற்றி அவ்வளோ நிலம் வாங்கியிருக்காரு, ஊரை சுற்றி அவ்வளோ இடம் வாங்கியிருக்காரு. ராகவேந்திர கல்யாண மண்டபம்லாம் ஏறக்குறைய வந்து அரசுகிட்ட இருந்து வாங்கினது. அப்படி இப்படின்னு ஆளுக்கு போட்டு இது பண்ணாங்க. கொஞ்சம் அதிகப்படியாகவே வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தது யாருன்னா மறைந்த காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன். அவர் கொஞ்சம் காட்டமாகவே பேசி அவருடைய குடும்பாவெல்லாம் வந்து ரஜினி ரசிகர்கள் எரிச்சாங்க. அந்த சமயத்தில் வந்து பெரிய இதுவாகிடுச்சு. டக்குன்னு ரஜினிக்கே இது கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு. மன வருத்தமாகி அவர் நினச்சிருந்த பிளானே வேற. அவர்கிட்ட இல்லாத சொத்து, அவர்கிட்ட இல்லாத காசாக வந்து இந்த கல்யாண மண்டபத்தை டார்கெட்டாக நம்ம அரசியலுக்கு வரப்போகிறோம், படையப்பா வெற்றியில் அதை அறிவிக்க போகிறோம், படையப்பாவோட வெற்றி அவங்களுக்கு ஆகலை, அரசியலுக்குள் வந்து விட்டால் தங்களுக்கு வந்து போனி ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அந்த கோபத்தை அந்த காழ்ப்புணர்ச்சியை கல்யாண மண்டபத்து மேலே காட்டுறாங்க. ரஜினி வந்து சொத்து சேர்த்துட்டாருன்றாங்க. இப்படியா இருக்கும்போது ரைட் ஓகேன்ட்டு இந்த சேப்பாக்கு கிரவுண்டில் நடக்க வேண்டிய விழாவை அப்படியே தூக்கி படையப்பா விழாவை ராகவேந்திர கல்யாண மண்டபத்துக்கு மாத்துறாரு. அதே தேதி அதே வருஷம் மாத்துறப்போ அங்கதான் அறிவிக்கிறாரு, இந்த திருமண மண்டபத்தை நான் தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்